ஓட்டை வந்து மிஷினை வந்து உடச்சிட்டாப்ல, உடைச்சு திரும்ப சீலை உடைச்சு திரும்ப இது பண்ணிருக்காப்ல. இதை வந்து நாங்க சீல்லாம் வச்சு கையெழுத்து போட்டு போனதுக்கு பின்னாடி இந்த இது எப்படி ஓபன் ஆச்சு? இது எப்படி ஓபன் ஆச்சு? இது நாங்க வந்து சார் நான் தான் பிஜேபிக்கு அத்தாரிட்டி சைன்லாம் பண்ணி சீல் வச்சுட்டு போயிட்டேன். நீங்க இது எப்படி திரும்ப ஓபன் பண்ணியா? இது எப்படி ஓபன் பண்ணியா சார்? நீங்க தான் பொறுப்பு, நீங்க தானே பண்ணிய, நீங்க தானே சீல் வச்சியல்ல, அதை இப்ப திரும்ப எப்படி ஓபன் ஆச்சு? எதுக்கு ஓபன் பண்ணிய? எங்கிட்ட அப்புறம் சீல் வச்சு கையெழுத்து வாங்கினீங்க? கண்ட்ரோல் யூனிட்ல தான் சார் உங்கள்ட்ட கலெக்டர் பேசினதுக்கு பின்னாடி நீங்க ட்ரைனிங் கொடுத்தானே எல்லாம் பண்ணீங்க. நாங்க எல்லாரும் இருந்தோம்ல, நாங்களா போனதுக்கு பின்னாடி நீங்க எப்படி இந்த இதை ஓபன் பண்ணீங்க? இது வந்து தப்பு. நீங்க வந்து இல்ல கள்ள ஓட்டு போடுறான்னு சொல்கிறானுவோ, பிடிச்சோம்னா அவன் திமுக காரனாக தான் இருக்கான். எங்கே பாரு கள்ள ஓட்டு பிரச்சனை வருது, பிடிச்சா அவன் திமுக காரன். வேட்பாளருடைய ஏஜெண்டை வச்சுக்கிட்டு பெட்டியை லாக் பண்ணி சீல் வச்சுட்டானுவோ, சீல் வச்சுட்டு எல்லாம் போன பிறகு திருப்பி அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறானுவோ. என்னன்னு கேட்டால் பேட்ரி அவுக்கலையாம். இந்த மாதிரி எத்தனை இடத்த பிரச்சனை வரும்? எல்லா இடத்தையுமே பார்த்தீங்கன்னா பேட்ரி அவுக்கலன்றானுவோ. பேட்ரி அவுக்கணுங்க, அப்புறம் என்னதுக்கடா சீல் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் கம்முன்னு இருக்கிறானோ, சைலண்ட் ஆகிறானுவோ. இதே வேலை தான் எல்லா இடத்தையுமே நடந்துகிட்ருக்கு. எல்லா பெட்டியும் உடச்சிக்கிட்டு இருக்கானுவோ. கேட்டால் அந்த சைடில் எவனடா ஓட்டு போட்டானோ என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா நேராக லீடு பார்த்தோம்னா திமுக கிட்ட தான் போய் நிற்கிது. திருட்டு திமுகன்றது கரெக்டாக இருக்குது. இதில் வர இந்த மிஷினில் வந்து ஓட்டிங் மிஷினில் வந்து பிஜேபி ஃப்ராட் பண்ணுது, பிஜேபி தான் ஃப்ராட் பண்ணுது, மாற்றி அமைக்கிறது, பிஜேபி ஃப்ராட் பண்ணுதுன்ட்டு தோத்துட்டான்னா இந்த பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருப்பானோ. கலெக்டர் சொல்லுங்க சார், அவர் இப்ப அவர்கிட்ட தெளிவா கேட்டு கலெக்டர் பேசி நான்லாம் கையெழுத்து போட்டு போயிருக்கேன், சீல் வச்சுட்டு போயிருக்கேன். நீங்க யாரை கேட்டு ஓபன் பண்ணிய? அதே மாதிரி வேற கட்சிக்காரர் யாராவது இருந்தாப்ல அதுக்குள்ள ஒரே ஒரு கட்சிக்காரரை வச்சு நீங்க எப்படி ஓபன் பண்ணிய? சார் நீங்க ஒரே ஒரு கட்சிக்காரரை உள்ள வச்சுட்டு எப்படி ஓபன் பண்ணிய? இதை எப்படி ஓபன் பண்ணிய? திமுக கட்சிக்காரர் கட்சிக்காரரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி இது பண்ணிய? 4 கட்சிக்காரர்கள்ட்ட கழுத்து வாங்கினீல்ல சார்? சார் பிஜேபியில கழுத்து வாங்கினீல்ல, திரும்ப டிவிக்கில கழுத்து வாங்கினீல்ல, என்டிவில கழுத்து வாங்கினீல்ல சார்? சார் எதுக்கு வந்து ஓபன் பண்ணாரு? என்னோட கேள்வி அதான் சார். இவர் வச்சதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு ஓபன் பண்ணீங்க? அதே கேள்வி சார். சார் இவர் சீல் வச்சது வச்சு கையெழுத்து வாங்கினதுக்கு முன்னாடி நீங்க ஏன் ஓபன் பண்ணீங்க? அது மட்டும் பதில் சொல்லுங்க சார். சீல் வைக்கலையா? சீல் வைக்கலையா சார்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் கரெக்டா நியாயமா பேசணும், உண்மையை பேசணும் சார். சீல் நீங்க வைக்கலையா? வச்சு நான் கையெழுத்து போட்டு சீல் வச்சு கையெழுத்து போட்டு பேட்டர்ன் வச்சு கண்டன் உண்டா சார்? எல்லாமே வச்சுட்டு நல்லதா போச்சு அனுப்பி விட்டீங்க சார். சார் 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 எல்லாமே உங்க முன்னாடி தான் முடிச்சுட்டு போனேன் சார். சார் சார் உங்க முன்னாடி எல்லாம் முடிச்சுட்டு தானே போனேன். இப்ப வந்து எப்படி சார் இது ஓபன் ஆச்சு? இது எப்படி சார் ஓபன் ஆச்சு? அது மத்த கட்சிக்காரன், அவன் டிவிகே கட்சிக்காரன் போயிட்டான், என்டிகே கட்சிக்காரன் போயிட்டான், நாங்களும் போயிட்டான். அதுக்கப்புறம் இதுவாது பரவாயில்ல பொழுக்கு. வேட்பாளர் இல்லாத போது பெட்டியை உடைச்சிட்டு இருக்கானுவோ, உடைச்சி ஏதோ அக்கப்போர் பண்ணிகிட்டு இருக்கானுவோ. இது ஒரு பக்கம்னா உள்ளே வேலை செய்கிற இந்த பிஎல்ஓ குரூப் இருக்கு இல்லைங்களா, அந்த குரூப் பண்ணுற அட்டூழியத்தை இந்த வீடியோவில் பாருங்கள். பதில் சொல்லுங்க, நாங்க போறோம். பிரச்சனை பெரிய லெவல்ல அம்மா என்ன பதில் சொல்லுங்க, போறோம். பிரச்சனை பதில் சொல்லுங்க, போறோம். நீங்க தப்பு பண்ணல, நீங்க தப்பு பண்ணல, உண்மையை சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வீடியோ எடுக்கிறேன், சத்தமா சொல்லுங்க. இது என்ன விவகாரம் கேட்டிங்கன்னா, திருச்சியில் உள்ள கிழக்கு தொகுதியில் ஒரு பூத்தில் அங்கே உள்ள வேலை செய்கிறவங்களே பட்டன் அமைக்கிக்கிட்டு சரமாரியாக ஓட்டு போட்டுட்ருக்காங்க திமுகவுக்கு. இதை தான் வச்சு அங்கே வேலை செய்கிற அந்த லேடிஸை வச்சு கிழிகையும் கீச்சிட்ருக்காங்க டிவிகே, பிஜேபி, நாம் தமிழர் கட்சியினர். அம்மா உண்மையா மனசாட்சி உண்மையா சொல்லுங்க. தப்பு பண்ணலன்னா உண்மையா சொல்லுங்க. எதுக்காக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அம்மா உண்மையா சொல்லுங்க, உங்க மனசாட்சிக்கு உண்மையா சொல்லுங்க. தப்பு பண்ணலன்னா தப்புனா தப்புன்றீங்க. உங்ககிட்ட வருங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. கள்ள ஓட்டு போறதுக்கு தானே பண்ணீங்க? அதெல்லாம் இல்ல, தப்பா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. என்ன
இவ்வளவு நேரம் கேட்டேன் சார். அவங்க என்ன பதில் நீங்க கேட்டா இவ்வளவு நேரம் கேட்டா எதுவுமே சொல்லல. அம்மா இவ்வளவு நேரம் கேட்ட பதில் சொல்லல. சார் கேட்டோன்னே நீங்க சொல்லுங்க. ஆனா ஒண்ணு இல்ல அவங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? நாங்க எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? எவ்வளவு சார் வாங்குனீங்க? எவ்வளவு சார் வாங்குனீங்க? திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவக வேட்பாளர் விஜய் போட்டியிடுற தொகுதியில் கதவை சாத்திட்டு 5 மணிக்கு மேலே கதவை சாத்திட்டு சர மாதிரியே ஓட்டு போட்டிருக்கானுவோ திமுக காரனுவோ. இதில் காவல்துறையும் உடந்தேன்னு சொல்லப்படுது. ஓட்டுப்பதிவு முடிஞ்சோடனே கரெக்டாக 5 மணிக்கு மேலே கதவை சாத்திட்டு சர மாதிரியே ஓட்டு போட்டிருக்காங்க அங்கே இருந்த ஊழியர்களே. திமுகவுக்கு வாக்களித்ததாக சொல்லி டிவிக்கு தொண்டர்கள் அங்கே பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க.